மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப குயிக்காக பண்ணுற ட்ரிக் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது அந்த நெகட்டிவ் ஃபீலிங் ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக மேனிஃபெஸ்டேஷன் குயிக்காக வரும். மன வருத்தம், பயம், நடக்குமோ நடக்காதோ அந்த மாதிரி எண்ணங்கள் இதை எல்லாத்தையுமே நீங்கள் மறந்துடணும். அப்படியே மனசுலேருந்து எடுத்துகிட்டு இது நடக்கும், என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் எப்போ நினச்சிட்டே இருக்கணும். பயப்படாதீங்க, பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போனால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பயப்படாமல் இருந்தால் தான், நெகட்டிவ் எமோஷன் எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் உங்களால் இது செய்ய முடியும். வணக்கம், ஐம் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இந்த மேனிஃபெஸ்டேஷன் குயிக்காக ஃபாஸ்ட்டாக பண்ணுறது என்னெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் அப்படின்னு இப்போ பார்ப்போம். ரொம்ப ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று, கிளியர் இன்டென்ஷன். என்ன வேணுமோ அதுதான், சுற்றி வளைச்சி நாளைக்கு நாளைக்கெல்லாம் சொல்லக்கூடாது. நான் இந்த விஷயத்தை இப்போது அடைந்து விட்டேன், பிரபஞ்சத்துக்கு நன்றி, இப்போது கிடைத்து விட்டது அப்படின்ற எண்ணங்கள். இன்னொன்று, மைண்டை கிளியராக வச்சுக்கணும். மைண்டை எப்படி கிளியராக வச்சுக்கிறது? எல்லா பிரச்சனைகளையும் மண்டைக்குள்ளே போடக்கூடாது. எல்லா பிரச்சனையும், இது எப்படி ஆச்சு, அது அடுப்பில் குழம்பு கொதிக்கிறேன், ஐயோ ஆஃபீஸில் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. எதையுமே நீங்கள் நினைக்கக்கூடாது. நினைக்காமல் நீங்கள் அதை யோசனை பண்ணணும். மேனிஃபெஸ்டேஷன்ற ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, மனசு இதயத்தை கையில் வச்சுக்கோங்க. இங்கே நாம் ஒரு விஷயம் நினைக்கிறோம், நம்ம எப்போ மண்டையில் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். மனசால் தான் நினைப்போம், மனசால் தான் விரும்பும். மனசார அந்த மனசில் ஒரு விஷயம் நினைக்கும் போது அந்த எமோஷன், எப்படி ஸ்வீட் சாப்பிட்டா எவ்வளோ நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், இந்த பர்டிகுலர் ஸ்வீட்டுக்கு இந்த டேஸ்ட்டு, இந்த பழத்துக்கு இந்த டேஸ்ட்டு அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருதில்லை, அந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு இந்த ரிசல்ட்டு, அந்த ரிசல்ட்டு வந்தால் நான் இப்படி சந்தோஷமாக இருப்பேன் அப்படி நீங்கள் முதல்ல அந்த சந்தோஷத்தை வரவழைச்சிக்கணும். அப்போது அதில் ஒரு கைண்ட் ஆஃப் இது மேக்னெட்டிக் ஃபீல் அப்படியே கிரியேட் ஆகும். சில டைம் உடம்பு சிலுக்குது, மெய் சிலிர்க்கிறது சில விஷயம் பார்த்தா அப்படின்றமே, அது மாதிரி தான் இதுவும். அந்த உடம்பு சிலிர்க்கணும், அந்த விஷயம் வந்தால் எனக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணணும், அடுத்தது அது அப்படியே வருந்து அந்த மெய் சிலிர்த்து அந்த சிலிர்ப்பு வந்தோடனே டக்குன்னு நம்ம மண்டைக்குள்ளே போகும். மூளை அதற்கு ரியாக்ஷன் பண்ணும். உன்னுடைய ஆக்ஷனுக்கெல்லாம் மூளைக்கு ரியாக்ஷன் உண்டு. மூளை தான் உடம்பு ஃபுல்லாக இயக்கினாலும் மனசால் நினைப்பதை அது தன்னிடம் கொண்டு சேர்க்கும். அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இதுவும் அதுவும் சேரும்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு ஒன்று உருவாகும். அந்த உருவாகணுன்னே அது உடனடியாக நம்ம உள்ளே இருக்கிற பிரபஞ்சத்துக்கிட்ட போய் சேரும். அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சேரும்போது அந்த பிரபஞ்சம் அதையே எதிரொலிக்கும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப நார்மலாக இதுதான் நடக்குது. ஒவ்வொரு விஷயமும் நாம் இப்படி மனசால் நினச்சி மூளையில் போய் அங்கேருந்து டைரெக்டாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதே அலவரிசையில் பிரபஞ்சத்தை அடையும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கறது. நீங்கள் விரும்புவதை கண்ணாடி போல், கண்ணாடியை பார்த்து நான் அழகாக இருக்கேன்னா உங்கள் மூஞ்சியை பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் அழகாக இருக்கீங்க. நான் புத்திசாலின்னா நீங்கள் புத்திசாலி. இதுதான் ரொம்ப சிம்பிள் ட்ரிக்கி மெத்தட். நான் உங்களுக்கு பலவித டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்கேன். டெஸ்லா மெத்தட், காலையில் 3 தரம், மத்தியானம் 6 தரம், சாயங்காலம் 9 தரம், அப்புறம் 55 தரம் 55 நாள் எழுதணும். கிடைக்கிற மட்டும் சில பேருக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது எப்படி எழுதணும், எப்போ உங்களுக்கு அமைதியாக நிம்மதியாக ஒரு இடமா உட்காரும் போது முடியுதோ அந்த இடத்துல உட்காந்து அதே இடத்துல தான் நீங்கள் திரும்ப திரும்ப எழுதணும். 55 தினம். காலையில் எழுந்து தரையில் கால் வச்ச உடனே சொல்ல வேண்டிய விஷயம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம் இவை அனைத்திற்கும் மிக்க நன்றி, என்னை என்று அதை நல்லபடியாக என் வாழ்க்கையை கொண்டு செல்கிறது அப்படின்னு. இன்னொன்று என்ன ஆட் பண்ணணும், கிராட்டிடியூட். நேற்று என்னெல்லாம் நடந்தது, இது நல்லா நடந்தது, இது நல்லா சாப்பிட்டோம், இந்த நண்பர் வந்தார், இந்த இடத்துக்கு போனேன், பேங்க்கில் லோன் சேங்ஷன் ஆச்சு, வீடு கட்டுறதுக்கு
கடைக்கால் போட்டோம், பூஜை போட்டோம், பூமி பூஜை போட்டோம், பொண்ணு கல்யாணம், மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க, பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டேன். என்னெல்லாம் விஷயம் நடந்தது, என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அதெல்லாம் நடந்து ஒவ்வொன்றா சொல்லி வாயால் நன்றி சொல்லுங்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி சொல்லுங்கள். அது முடிஞ்சுதான். அடுத்தது மன்னிக்க வேண்டும். யார் யார் உங்களை தொந்தரவு பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க. அவங்கள மறக்காதீங்க. ஏன்னா ஒன்ஸ் an enemy ஆல்வேஸ் பி an enemy. அவங்க திருந்த மாட்டாங்க. ஒரு சின்ன கேப்பு கிடைச்சாலும் உங்களை குத்திடுவாங்க. இது தப்பான அட்வைஸ் சில பேர் சொல்லலாம், ஆனால் என் வாழ்க்கையில் அது நடந்திருக்கு. ஒரு தடவை ஒரு ஆளை மன்னிச்சு சேர்த்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. 2 வாரம் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னாலே அந்த அம்மா என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. ஆல்ரெடி ஒருத்தன் தப்பு செஞ்சு நான் மன்னிச்சு திருப்பி ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டேன். எனக்கு அவங்களால ரொம்ப பிரச்சனையாக போச்சு. அதனால் ஒரு தரம் enemy ஆல்வேஸ் an enemy. அது யூ மஸ்ட் ரிமெம்பர். ஆனால் மன்னிச்சிடுங்க, ஆனால் மறக்காதீங்க. யார் உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தாலும் அவங்க பேரை சொல்லி 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 மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். வாரா கடனாக இருந்தால் அவர் வாழ்க வளமுடன், என் பணம் திரும்ப வந்து விட்டது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இது ஒரு மெத்தட். அப்புறம் தண்ணி எடுத்து ஒரு கிளாஸில் நீங்கள் தண்ணிக்கிட்ட பேசுங்க. ரொம்ப நன்றி என் வீட்டுக்கு வந்ததுக்கு, எனக்கு கிடைச்சதுக்கு, எனக்கு இது வேணும், என்ன வேணுமோ என்னெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு தண்ணி கொடுங்க. நேற்று ரொம்ப அழகாக எனக்கு தெரிஞ்ச ரம்யான்னு ஒரு சகோதரி பேசுனாங்க. அவங்க ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப நல்ல மெத்தட், வாட்டர் மெத்தட். ஒரு பாட்டிலில் நைட் படுக்கும்போது தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் உங்களுக்கு வேணுங்கிற டிசையர்லாம் எழுதி ஒன்று ஒட்டி விட்டுடலாம், இல்லை நூலில் கட்டி தொங்க விட்டுட்டு அந்த தண்ணியை அப்படியே வச்சுருங்க. ப்ரே பண்ணிவிட்டு வைங்க. வச்சுட்டு மறுநாள் கார்த்தால் அந்த தண்ணியை பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு முதல்ல அந்த தண்ணி மாத்திரம் குடிங்க. தண்ணி ஃபுல்லாக குடிச்சு முடிக்கணும். முடிச்சுட்டு அதை எழுதியிருக்கிற அஃபர்மேஷனுக்கெல்லாம் கிடைத்து விட்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இந்த மாதிரி மெத்தட்களை ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இந்த 3 விஷயம், மன்னிக்கிறது, நன்றி சொல்கிறது, பஞ்சபூதங்களை வணங்குவது, அப்புறம் பூமி, அப்புறம் கண்ணாடி பார்த்து பேசுறது, இதெல்லாம் பண்ணி முடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி